1944வது வருஷத்துல ஒரு கணினியோட எடை 4500 கிலோகிராமாவும் ஒரு புதிய மடிக்கணினியோட எடை 2.7 கிலோகிராமாவும் இருந்துச்சு. அதாவது மடிக்கணினிய ஆங்கிலத்துல லேப்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த ரெண்டுக்கும் உள்ள எடையோட விகிதம் எவ்வளவு அப்படின்னு நாம கண்டுபிடிக்க போறோம். நமக்கு கணினியோட எடை 4500 கிலோகிராம் அப்படின்னு தெரியும். இப்போ நாம கணினிக்கும் மடிக்கணினிக்கும் இருக்கிற விகிதத்தை தான் கண்டுபிடிக்க போறோம். அதனால நாம எண்களோட விகிதங்களை கண்டுபிடிக்கணும். ஆனா ரெண்டு முழு எண்களை விகிதத்துல எழுத முடியாது இல்லையா? ஏன்னா 4500 அப்படிங்கிறது ஒரு முழு எண் தான். ஆனா 2.7 அப்படிங்கிறது முழு எண் கிடையாது. 2.7 அப்படிங்கிற தசம எண்ணை முழு எண்ணா மாத்த தசம புள்ளிய ஒரு முறை இடது பக்கமா நகர்த்தணும். அப்படி இல்லைன்னா 10ஆல பெருக்கணும். நாம இத 10ஆல பெருக்கணும் அப்படின்னா பகுதியையும் தொகுதியையும் 10ஆல பெருக்கினா நமக்கு விகிதத்தோட மதிப்பு மாறுபடாது. இது ஒரு எண்ணை மேலையும் கீழையும் 10ஆல பெருக்கிறதுக்கு சமமாகும். ஆக நமக்கு என்ன விடையா கிடைக்கும்னா 4500 10ஆல பெருக்கினா 45000 அப்படின்னு வரும். இந்த இடத்துல ஒரு காற்புள்ளியை வச்சுட்டா இன்னும் புரிஞ்சிக்க எளிமையா இருக்கும். மேலும் பகுதியை நாம 10ஆல பெருக்கினதுனால நமக்கு கிடைக்கிறது 2.7 பெருக்கல் 10. அதோட விட 27. இப்போ நாம இத விகிதத்துல எழுதலாம். 45000 அப்படிங்கறத நாம 45ஆல வகுக்க முடியும். மேலும் 45 மற்றும் 27 இந்த ரெண்டுமே 9ஆல வகுக்க முடியும் இல்லையா? அதனால நாம பகுதியையும் தொகுதியையும் 9ஆல வகுக்கலாம். அப்படி வகுத்தா நமக்கு கிடைக்கிறது 5/3. அப்போ 5ஓட 1000 பெருக்குனா 5000/3 அப்படின்னு விடை வருது. பழைய கணினிக்கும் புதிய மடிக்கணினியோட எடைக்கும் 3க்கு 5000 விகித வித்தியாசமா அமைஞ்சிருக்கு.